ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிராஸ் கட்டிங் பார்க்கலாம். இதோட மார்பு சுற்றளவு வந்து பேக் சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 17 இன்ச்சு வருது. 17 இன்ச்சு நம்மளுக்கு மொத்தம் இதோட மார்பு சுற்றளவு கணக்கு பண்ணால் நம்மளுக்கு 35 இன்ச்சு வருது. 35 இன்ச்சு இவ்வளோ இன்ச்சு கிராஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். லைனிங் பீஸு இந்த மாதிரி 4ஆக மடித்து 2ஆக மடித்து போடுங்க. மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் வரணும். இப்படி போட்டு நம்மளுக்கு இதோட அளவு வந்து 17 இன்ச்சு. 17 இன்ச்சு நம்ம இப்படி மடித்து இந்த மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தையலுக்கு ஒரு ஸ்கேல் அளவு ஒரு 1.5 இன்ச்சு போட்டாச்சு. போய் ப்ளவுஸோட பேக்கோட உயரம் பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து இப்படி இழுத்து பார்த்தோம் அப்படின்னா 13 இன்ச்சு வருது. 13 இன்ச்சு ஒரு 1.5 இன்ச்சு வந்து பின்பக்கம் மடிப்புக்கு 14 இன்ச்சு வரும். 14 இன்ச்சு இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துட்டு இதுக்கு ஷோல்டர் அளவு வந்து 2.25 இன்ச்சு வைக்கிறேன். அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா ஷோல்டர் வலியும். 2.25 இன்ச்சு வச்சாச்சு. இப்போ இதில் ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு, அஞ்சரை இன்ச்சு வச்சிடலாம். இது வந்து ஆம்ஹோல் பாயிண்ட்டு. எதுக்கு இங்கே 2.25 இன்ச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு. எம்ப்ராய்டிங் ப்ளவுஸில் நாங்கள் டிசைன் போட்டிருக்க வந்து பேக்கோட கழுத்தோட அகலம் வந்து நாங்கள் 5.5 இன்ச்சு போட்டுக்கிறோம். அதனால் 2.25 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேக்கோட நெக்கு நான் எடுக்கலை, இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இதோட சென்டர் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிடுங்க. இதுதான் இந்த ப்ளவுஸோட எம்ப்ராய்டிங் டிசைனு. சிம்பிள் ஒர்க்கு தான், மொத்தம் கோல்டு ஜரி ஒர்க்கு ப்ளஸ் ஸ்டோன் ஒர்க்கு தான். பாருங்கள், நான் ஷோல்டர் பாயிண்ட் வந்து 2.25 பாருங்க, 5.5 இன்ச்சு இருக்கு. 5.5 இன்ச்சு இந்த அளவு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் ஷோல்டர் பாயிண்ட் எதுவும் கட் பண்ணல. இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி மார்க் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் இந்த ப்ளவுஸை இப்படி பிரித்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இங்கே வந்து ஷோல்டர் பாயிண்ட் நோட் பண்ணோம். இதே ஒரு நாச்சு போட்டு வச்சுருங்க. இதை வச்சு நம்ம முன்பக்க அளவு எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேக் பீஸ் அப்படியே நம்ம இந்த மாதிரி போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு கழுத்தோட அகலம். இந்த ஷோல்டர் பாயிண்ட் அப்படி வச்சு
இதான் நம்மளுக்கு அளவு. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் அளந்து முன்பக்கம் எவ்வளோ இருக்குன்னு இப்போது எடுத்துடலாம். நம்மளுக்கு 11.5 இன்ச்சு வருது. நம்ம இப்போ எடுக்க போகிறது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 12.5 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ முன்பக்கம் கழுத்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டாக இப்படி வச்சுட்டு, இதுவும் கிராஸ் கட்டிங்னால நீங்கள் இழுக்க தேவையில்லை. இப்படியே பிடிச்சி இந்த ஊக்கு பாயிண்ட் இங்கே இருக்கோ அங்கே ஒரு நாச்சு ஒன்று மார்க் போட்டுட்டு, பட்டி ஜாயிண்ட்டு இங்கே இருக்குது. நம்ம இங்கே வச்சா நம்ம டாட் பிடிக்கிறதுக்கும் இந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் கை ஜாயிண்ட்டு, இது பட்டிக்கு ஜாயிண்ட், இது பட்டி ஜாயிண்ட்டு, இது ஸ்லீவ் ஜாயிண்ட்டு. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நம்ம இங்கே நோட் பண்ணிடலாம். இப்போ நோட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி போர்ட் ஷேப்பு போட்டு இங்கே மட்டும் ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இந்த மாதிரி ஸ்லீவ் முன்பக்கம் கழுத்துக்கு இந்த வளைவு போட்டுட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்தாச்சு. நம்ம இதில் டாட் பிடிக்கிறது வந்து முன்பக்கம் இதோட டாட்டோட அளவு பார்த்துட்டு, டாட்டோட அளவு வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. இந்த 2.5 இன்ச்சு இங்கேருந்து நோட் பண்ணி 2.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு வந்து நம்ம அகலம் வைக்கணும். ஸோ அதுக்கு ஒரு 2.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணி ஒரு நாச்சு போட்டுருணும். ஃப்ரண்ட் ஃபஸ்ட்டு டாட்டோட அளவு 2.5 இன்ச்சு தான் வரும். இந்த 2.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இங்கேருந்து ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி செகண்ட் டாட்டு, 3வது டாட்டு, இங்கேருந்து மறுபடியும் 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி 3வது டாட்டு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்லீவ் வந்து எடுத்துடலாம். ஸ்லீவ்லேயும் கையில் பார்டர் இருக்கிறதுனால இந்த கரப்பாகத்து வரைக்கும் ஸ்லீவில் மடித்து எடுத்துடலாம். இந்த ஸ்லீவ் இப்படி போட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுப்போம் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு. இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி போட்டுட்டு அங்கேருந்து இந்த மாதிரி ஸ்லீவ் எடுத்தாச்சு. நம்ம இந்த அளவுங்களெல்லாம் வச்சு இப்போ ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ளவுஸாக ஃப்ரண்ட் கழுத்துக்கு ரெண்டாக முடிச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த இதை இப்படி போட்டால் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு மட்டுக்கும் இந்த மாதிரி சென்டராக நோட் பண்ணி எடுத்துருங்க.
ஃப்ரண்ட் பீஸ் எடுத்தாச்சு. இப்போ பேக் வந்து இதோட சென்டர் பாயிண்ட்டை இப்படி நோட் பண்ணிடலாம். பாருங்கள், சென்டர் பாயிண்டில் இந்த எம்ப்ராய்டிங் டிசைனும் இந்த டிசைனும் கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி லெவலாக மடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுட்டுக்கிறோம்ல பேக் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை அப்படியே நம்ம போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் லைனிங் பீஸ் சென்டர் பாயிண்ட் நோட் பண்ண மாதிரி இந்த இதுலேயே சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிடுங்க. நம்ம தைக்கிறப்போ இந்த ப்ளவுஸ் பீஸை கீழே வச்சு லைனிங்கை கீழே வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸை வச்சு சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறோம். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுருங்க. சென்டர் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டுட்டு சிங்கிள் ஃபுட்டு எடுத்து இப்படி இதை ஒட்டியே தையல் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பின்பக்கமாக திருப்பி லைனிங் பீஸில் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸு பேக் எம்ப்ராய்டிங் டிசைன் உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த ஸ்லீவுக்கும் கையில் பார்டர் இருக்கிறதுனால நம்ம மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேக் சைடு, இது நம்மளுக்கு ஸ்லீவு, இது வந்து ஃப்ரண்ட் பீஸு. ஒரு ஈஸியான கிராஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணலாம்னு நோட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.